நீ தான் சொல்லு, என்ன கேக் வேணும்? ப்ளூ கலர்ல தான் கேக்கே இல்லையாமா, அம்மாக்கு செய்ய தெரியாது. ஓகே, அப்படி சொல்லு. வெண்ணிலா கேக்கு. அப்பா கூட டீ கடைக்கு போனா ஒரு கேக் வாங்கி கொடுக்க சொல்லுவேன், அந்த கேக் செய்வா? ஓகேவா? செய்யலாமா? நீ சமைக்கிறியா? ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரபாகரன். சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன சமைக்க போறோம் அர்ஜுன்? அர்ஜுன் அங்க பார்த்து சொல்லு, மக்களை பார்த்து சொல்லு. கேக். என்ன கேக்? என்னங்க கேக்? எப்படி இருக்கீங்க? பாய். ஆக்சுவலா மக்களே என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அர்ஜுனுக்கு வந்து கேக்குன்னா வந்து ரொம்ப இஷ்டமா இருக்கு. இப்பெல்லாம் நாங்க ஏதாச்சும் வண்டியில போயிட்டே இருக்கும்போது நான் மத்தியானம் வந்து எனக்கு சாப்பாடுலாம் கொடுத்து, ஓகே பிள்ளைக்கு வந்து நம்ம வெளியே போயிட்டு வர வரைக்கும் பசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கொடுத்து நம்ம வந்து வெளியே கூட்டு போவோம். டீ கடையை தாண்டும் போது அப்ப பசிக்குதுப்பா ஏதாச்சும் வாங்கி கொடு அப்படின்னுவான். அந்த டீ கடையில அவனுக்கு என்ன அவனோட ஒரு கோல் அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த டீ கடையை தாண்டினாலே அந்த டீ கடையில இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் கேக்கை வாங்கி சாப்பிட்டுறணும். டீ கடையை அப்பயாச்சும் பார்த்துட்டு போகணும். ஸோ நம்மளும் வந்து பர்த்டே கேக்கு செய்கிறோம், நியூ இயர்க்கு கேக்கு செய்கிறேன், கிறிஸ்மஸ்க்கு கேக்கு செய்கிறேன், ப்ளம் கேக்கு செய்கிறேன், சாக்லேட் கேக்கு, ரம் கேக்கு செய்கிறேன். எல்லாமே மக்களே நம்ம ஓடிஜில செஞ்சு அவன்ல செஞ்சு. இல்ல ஹைலைட்டே அந்த கேக் தான். நம்ம உருகி ஊத்துச்ச எரிமலை குழம்பு மாதிரி. நல்லா எரிமலை குழம்பு. அதாவது என்னதுப்பா இங்கிலீஷ்ல அது பேர் என்ன? கப் கேக் இல்ல லூசு. எரிமலைக்கு இங்கிலீஷ்ல என்னது? எரிமலைக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஃபயர் ஹில். ஐயோ, எனக்கு இங்க வரைக்கும் வருது வர மாட்டேங்குதுங்க. ஃபயர் ஹில். ஐயோ, ஏதோ ஒண்ணு அந்த எரிமலையில பொங்கி வரும் பாருங்க குழம்பு, அந்த மாதிரி அந்த இதுவே கேக் ஃபுல்லா பொங்கி வந்துச்சுங்க. சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் இப்ப உங்ககிட்ட கேட்டாங்களா? அதுல இந்த ஜெம்ஸ் மிட்டாய் வேற மேல போட்டு ஒரு காமெடி பண்ணிருக்கோம். இல்ல அந்த கேக் கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு நினைக்கிறேன். இல்ல 100k செலிப்ரேஷன். முதல்ல அதான் ஃபர்ஸ்ட் கேக்கே முரட்டு கேக்கா இருக்கும். லிங்க் கொடுக்குறேன் கீழ, நீங்க அங்க போய் பாருங்க. அதான் மக்களே, சோ இந்த வாட்டி வந்து நம்ம அந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். அது ஏன் நமக்கு கேக் மட்டும் வரவே மாட்டேங்குது? என்னன்னா நம்ம எதுனாலும் சமைச்சிடறோம் சரியா. இந்த கேக்கு, இந்த சோன் பப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஏன் நமக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கேக்ல இருந்தே ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவன் இல்லாம வந்து கேக் செய்யணும், எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்தப்பதான் நான் வந்து நிறைய இந்த குக்கர் வீடியோட இது நார்மல் குக்கர் வீடியோ, குக்கர்ல கேக் செய்யறது, அதுக்கப்புறமா ரைஸ் குக்கர்ல கேக் செய்யறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பார்த்தேன். அதே மாதிரி இந்த மாவு மிக்ஸ் பண்றது, இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஊத்துறது, முட்டையை ஊத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது கரெக்டான ரேஷியோல பண்ணணுமா, அந்த கருமா நமக்கு வந்தும் தொலைய மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு ரெடிமேடா ஒரு கேக் மிக்ஸை வாங்கி வச்சிருக்கேன். அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல கேக் செய்ய போறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரபாகரன். முன்னாடி இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை பத்தி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். V-Guard VRCD எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இன்னைக்கு நான் செய்ய போற கேக்ல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் என்னோட அவசரமான மார்னிங்ல ஒரு குக்கிங் பார்ட்னரா இருக்க போறோம். இந்த ரைஸ் குக்கரோட கிளாஸி அவுட்லுக் நம்ம கிச்சனோட லுக்கையும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். 1.8 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இந்த ரைஸ் குக்கர் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு பெர்ஃபெக்ட்டா பத்தும். ஸோ இந்த ரைஸ் குக்கருக்கு ஒரு லிட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹேண்டலோட. 1.8 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு அலுமினியம் குக்கிங் பாட் இருக்கு. இந்த குக்கிங் பாட்லேயே வந்து மெஷர்மெண்ட்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு. அண்ட் சேம் 1.8 லிட்டர் கெப்பாசிட்டியோட அடிஷ்னல் குக்கிங் பாட்டும் இருக்கு. மெஷர்மெண்ட் கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சைட் கப் மெஷர்மெண்ட்ல இருக்கும், இன்னொரு சைடு ml மெஷர்மெண்ட்ல இருக்கும். அண்ட் ஒரு ரைஸ் செப்பரேட்டட் பிளேட் இருக்கு. நான் ஃபியூச்சர்ல இதில் ரைஸ் வைக்கும் போது இது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை காட்டுறேன். அண்ட் ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க குக் பண்ணுறதுக்கு. ஸோ பவர் கார்டை இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரைஸ் குக்கரில் 2 மோட் இருக்குது. ஒன்று குக் மோட், இன்னொன்று வார்ம் மோட். குக் மோடில் வந்து நம்ம போட்டுட்டு சமைச்சிக்கலாம். அண்ட் நம்ம சமைச்ச ஃபுட்டை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்கு இந்த வார்ம் மோடை நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். அண்ட் இந்த ரைஸ் குக்கரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் கூல் ஹேண்டில்ஸ் 2 பக்கமுமே கொடுத்துருக்காங்க.
இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் வாரண்டி கார்டும் இந்த பாக்ஸ்குள்ளவே வந்துடும். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணும்போது அது ஒவ்வொன்றா வந்து மிஸ்டேக் ஆகும். 2வது தடவை பண்ணும்போது நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கணுங்கிற ஒரு நாலேஜ் வரும். 3வது தடவை பண்ணும்போது நம்ம என்ன மிஸ்டேக் விட்டோம் அப்படிங்கிறத யோசிக்க தோணும். 4வது தடவை வந்து அதை பண்ணவே கூடாதுன்னு தோணும், ஆனாலும் பண்ணுவோம். அதனால இன்னைக்கு வந்து வீடே வந்து ஒரு பேக்கரி கார்டாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. இங்கிட்டு திரும்பினா அங்கே அந்த பேக்கரியில் இருக்கிற பேப்பராக கிடக்குது, இங்கிட்டு திரும்பினா முட்டை இருக்குது. இது என்னன்னே தெரியல, இப்போ தான் உள்ளேருந்து அங்கேருந்து எடுக்கிறா. இது என்ன பார்த்து இது வந்து நம்ம அந்த இதெல்லாம் வாங்கணுக்கு ஃப்ரிட்ஜ்லாம் வாங்கணும்ல, ஆமாம், அப்போ கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல, அதான் என்ன புல்லட் மிக்ஸியோட ஜாரா. சரி சரி, அதுக்கே ஒரு யோசனை. இங்கே பாருங்க, நெய் இருக்கு, அப்புறம் பவுடர் இருக்கு, அப்புறம் இல்ல அவ்வளவு விஷயம் எடுத்து வச்சிருக்கான்னு சொல்ல வரேன். சரி பாப்பமா, வாங்க. வெற்றிவேல் வீரவேல், இந்த கேக் முட்டை கையில வச்சுட்டு வெற்றிவேல் வீரவேல்ன்ட்டு. சரி என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறோம். ஏய் அங்க ஒரு வீலாகர் இருக்காருப்பா, அங்க பாத்தீங்களா? ஆஹா, வெல்கம் டு அர்ஜுன் vlogs. ஏய் எடுத்துட்டு இருக்காம்பா வீடியோ. டேய் அது ஸ்டோரேஜ் இல்லடா, மிஸ்டர் பிரபாகரன் சொன்னடா. டேய் இங்க பாரு, டெவில்ஸ் கிச்சனுக்கு வேணும். ஐயா ஐயா போய் அங்கிட்டு யோ ஆஃப் பண்றியா? இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு. இப்போ என்னப்பா அது விட, அவன் வந்து ஒரு பிஹைண்ட் தி சீன்ஸ் உனக்கு எடுத்து கொடுக்குறான். எப்படி எடுத்தேன் பாத்தியா? அதுக்குள்ள உடச்சிட்டே இருப்பா. வரதுக்குள்ள உடஞ்சிருச்சு. டேப்பா சாமி, தயவு செஞ்சு அதை அமைதியா இருப்பா. அதுல அங்க வேலை பார்க்குறோம், கேக் சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆட தங்கமே, என்னடா கூட பேசுற நீ? ஒழுங்கா எடுத்தியா வீடியோவை? பிகின் தி சீன்ஸ் அத போடுவோம் நம்ம. ஐயோ வீடியோவே ஆன் பண்ணலடா அவன். ஏய் வீடியோவே ஆனா நான் இதுல எடுத்துட்டு இருக்கேன்ல. இந்த இப்ப பேச ஆன் பண்ணி தர பேசு. வேணாம் இப்ப வாப்பா. ஏப்பா ஏய் ஸ்டோரேஜ் இல்லப்பா அதுல. நீங்க வரேன், இந்த போனை வேணா கொடுத்துருவோமா? இல்ல இருக்கட்டும், என்கிட்ட ஸ்டோரேஜ். சோ இதுல வந்து பத்தியா யாராலையுமே முடியாத ஒரு விஷயம். ஆமா பாரு, ஐயோ அவ்வளவுதான், எதுவும் யாராலையுமே முடியாது, இவளால மட்டும்தான். இந்த மினி vlogger சொல்ல தாங்க முடியலங்க. ஏய் உடஞ்சத தொலைங்கலடா. என்னப்பா முட்டை கூட சரி பண்ணுங்க. சோ இதுல வந்து இந்த ரெடிமேட் கேக் மிக்ஸ் இருக்குல்ல, இத வந்து உள்ள கொட்டிடுறோம் மக்களே. இது கடையிலே கிடைக்குமா? ஆமா ஆமா, இது வந்து கேக் மிக்ஸ்னா கடையிலே சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். நமக்கு இந்த மைதா மாவை வாங்கி அது ஒரு மெஷர்மெண்ட்டை போட்டு. ஓ மைதா மாவுக்கு பதிலா அது மிக்ஸ்டாவே இருக்கு. மைதா மாவு அது ஐயாவே அமைதியா இருங்க. மைதா மாவு இதெல்லாம் போட்டு மிக்ஸ்டாவே இருக்கு. இப்போ நம்ம இதுல வந்து பால் ஊத்தணும். இந்த இருக்கு பாத்தீங்களா, 130 ml போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து இதுல பாலை இதுல ஊத்தி அதை இதுல ஊத்தணும். ஏய் லூஸ், அதுக்கு தான் அந்த வீகார்டு இந்த குக்கர்ல எது கொடுத்துருக்காங்கல்ல. சாரி என்னப்பா நீ உனக்கும் பாரு. ஸோ நம்ம வீகார்டு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ml கணக்கில் இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னைய மாதிரி ஆட்களுக்கு 1/4 கப்பு, 1/2 கப்பு, 3/4 கப்புன்னு சொல்லிட்டு இதுலேயும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம 130 ml வந்து நம்ம ஊற்றணும். ஸோ இந்த 130க்கு 160க்கு நடுவில் வந்து நம்ம ஊற்ற போகிறாங்க. ஓகே, அப்புறம் எதுக்கு அந்த பாக்கெட்ல அந்த மாதிரி போட்டுருக்கு? ஓ அது வெளியே வாங்குனதோ, குக்கரோட வராதுல. ஆமா உனக்கு குக்கரோட ஒரு கேக் மிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கரெக்டா ஊத்துனியா? மேல அடியில பார்த்து ஊத்துறோம், நீ மேல பார்த்து ஊத்திட்டு இருக்க. நாங்க மேல பார்த்தே கரெக்டா ஊத்துவோம். பாத்தீங்களா 120 ml க்கு ஆஹா, இப்போ நான் இதை போட போறேன். மேல தெரிச்சு அடிக்க போகுது. ஏன்பா அப்படித்தான் இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அப்ப கம்மியா ஊத்த வேண்டியதானே? இருங்க பாப்போம். ஒவ்வொன்றுத்துக்கும் போராட்டம்னா என்ன பண்றது? ஒன்றும் போராட்டமா இல்லடா, இன்னும் அம்மா பண்ணவே இல்லடா. உட்கார்றா நீ முதல்ல, கையெடு. கொஞ்சம் பயமா இருக்கு மக்களே, மேல அடிக்காதுல. இரு நான் போயிட்டு இருமா, ஹெல்மெட் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாரு பாரு. ஸ்டார்ட் பண்ண போறோம். கேக் செய்யறதுக்கு ரைஸ் குக்கரோட இந்த இது ஒன்னு எடுத்துருக்கோம், இந்த பாட் ஒன்னு எடுத்துருக்கோம். அதை வைக்கலாமா அப்படி அடுப்புல? வைக்கலாம், இதுதானே வச்சு செய்யணும். ஆமா இல்லப்பா, ஓ இங்க அடியில பத்த வைக்க மாட்டேல்ல? அடியில பத்த வைக்க மாட்டேன், அதத்தானப்பா கேக்குறேன். மக்களை நீங்களும் அப்படிதானே நினைச்சீங்க?
கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அப்படிதான் நினைச்சிருப்பாங்க எல்லாரும். ஆமா பின்ன மேல இங்க வச்சுட்டு வாங்க இங்க வாங்கல ஒரு நிமிஷம். நான்ப்பா கரெக்டா இருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி ஆயிலை வந்து ஃபுல்லா கிரீஸ் பண்ணிக்கணும். ஒன்று ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர். நான் பட்டர் போட்டுக்கிறேன். ஏன்னா பட்டருக்கும் நமக்கும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ராசி பட்டர் இட்லி தெரியும்ல, இதாங்க சமையல்ல ராசி நட்சத்திரம் ஏன்னா பட்டர் போட்டு செஞ்சா பயிற்சி வக்கர பயிற்சி எல்லாத்தையும் பாப்பா. பட்டர் போட்டு செஞ்சா அது வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியுங்கிறதுனால நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு. ஸோ இந்த சைஸுக்கு நீங்கள் வந்து எப்படி கரெக்டாக கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கும் ஆன்சர் வச்சுருக்கேன். யாரும் கேட்கலையே, கேட்பாங்க. உனக்கு தெரியாது. இந்த ரைஸ் செப்பரேட்டர் பிளேட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு ரவுண்டு போட்டு அந்த அளவுக்கு வெட்டினோம்னா ஸோ இதுக்கு உட்கார்ற அளவு தானே இருக்குது. கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. என்னோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? தானப்பா. என்னப்பா நல்லா பேசினாலும் நொங்க நாட்டியங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இவனை வந்து இதில் இப்படி ஊற்றுறோம். ஆஹா இல்லை ஆக்சுவலாக கம்மியாக தான் பண்ணுறோம் இல்லையா? இல்லை இல்லை இது பெருசாக வரும். பாட்டு பெருசு இல்லை. இப்போ வந்து இதில் இருக்கிற பபிள்ஸ்லாம் போகணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி பண்ணிக்கிறோம். பபிள்ஸ்லாம் போயிடும். இப்போ வந்து நம்ம ஆஃப்ல இருக்கு நம்ம ரைஸ் குக்கர். இப்போ இதுக்குள்ளே தூக்கி நான் வச்சிடறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு மூடிட்டு குக் மோடில் 5 மினிட்ஸ் போட்டுறோம். எஸ் 5 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு கேக் வருதா இல்லை இதுவும் ஃபெயிலியர் ஆகுதாங்கிறத இப்போ தான் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் கேக்கு செய்யலாமா வேணாமாங்கிறத இந்த கேக் தான் டிசைட் பண்ண போகுது. இந்த கேக் இல்லைப்பா, இந்த பாத்திரம் பாத்திரம் இல்லை, கேக்கு தான் டிசைட் பண்ண போகுது. கேக்கு தான் டிசைட். ஆமாம் அது ஒழுங்கும். ஏன்னா இந்த பாத்திரத்தில் மற்ற எதை செஞ்சாலும் வந்துடும். கேக் வந்து எனக்கு செய்ய வருமா வராதாங்கிறத இந்த கேக்கு தான் முடிவு பண்ணும். இதுக்கப்புறம் இதுலயே எனக்கு கேக்கு காண்றாங்க ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நான் கேக்குன்ற பக்கமே போக மாட்டேன். ஆனால் இன்னைக்கு நல்லா வரும் பாரு. நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேல, அப்படி நல்லா வந்தாலும் இதுக்கப்புறம் கேக் செய்ய மாட்டேன்னு சொல்லு, சூப்பராக வந்துடும். அந்த நேரம் அப்படி இல்லை மக்களே. ஸோ ஃபைனலாக நான் வந்து நம்மளோட ரைஸ் குக்கர் கேக்கோட அந்த ஒரு அத்தியாயத்தை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கே வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர மாதிரி வந்து ஒரு 5 நிமிஷம் இது முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸுக்கு இப்படி வைக்கணும். 5 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அது வெந்துருச்சா வேகலையாங்கிறத பார்க்கணும். அது கேக்கா வருதா இல்லை கூழா வருதாங்கிறதையும் பார்க்கணும். நீயே பாய விடாதப்பா. அப்புறம் சும்மா வந்துக்கிட்டு நான் ஏதோ ஆரம்பத்தில் சும்மா அதெல்லாம் வாய விட்டுருப்பேன், அதை எடுத்து நோண்டுவா. நீ அப்படி ஆரம்பத்திலேயே வாய வச்சல, அதனால தான் அது அப்படி ஆயிடுச்சு. எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு வந்து இந்த ரைஸ் குக்கர் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த கேக் மிக்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அது என்ன ஆகுதுன்னு தெரியல, பாப்போம். ஏன் யூஸ்ஃபுல்லா பண்ற மாதிரி தானே வச்சிருக்கேன், நல்லா தான் வரும். பண்றேன், பாப்போம். யூ கேன் டு இட் பதம்பி. எஸ் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. என்ன அர்ஜுன் படுத்துட்ட? வரலையா கிச்சனுக்கு? ஏன்? அம்மா எதோ சமைக்க போகிறாங்களாமே, குக் பண்ண போகிறாங்களாம், வரியா? என்னதுன்னு எனக்கும் தெரியாது, சமைக்க போகிற அவளுக்கும் தெரியாது, உனக்கு மட்டும் எப்படி நான் சொல்ல முடியும்? போமா, வரியா? தூக்கமாக வருதா? சரி நீ படுத்து தூங்குறியா? அப்போது அப்பாவும் அம்மாயும் போயிட்டு சமைச்சிட்டு வந்துடும். நீ வரியா? இதுதான் நக்கல்ங்கிறது. தூக்கம் தான், தூங்கியா? ஏற்றி இதை பார்த்தியா? உம்பளுக்கிற பார்த்தியா? அம்மா கிட்ட சமைக்கணும். அம்மாவுக்கு வேலை இல்லை. அம்மாவுக்கு வேறு வேலை இல்லையா? ஏன்யா? ஸோ நம்ம கேக் வந்து 5 மினிட்ஸ்க்கு மேலே குக் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ குக் ஆனதுக்கப்புறமா இது வந்து வார்ம் மோடுக்கு போயிடும். ஸோ இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஃபுட்டை வந்து வார்மாகவே வச்சுக்கும். ஸோ நம்ம இப்போ கேக்கை ஓப்பன் பண்ணிடலாம். செஞ்சுட்டேமா? ஆஹா, கம கமன்னு ஸ்மெல் வருதுப்பா. செஞ்சது யாரு? யாரு? அஞ்சலி தான், பாரு. அற்புதமான கேக் ரெடி. ஏய் இது அந்த இல்ல, இது கேக் கட் பண்ண மாட்டோம். இரு நீ கட் பண்ணாத, நான் கட் பண்றேன். ப்ளீஸ் அம்மா. இரு தங்கம். ஆஹா, இந்த மாதிரி கேக் அமைப்பு நமக்கு வந்ததே கிடையாது. பாருங்க இவ்வளோ பஞ்சு போன்ற கேக். அடடடடடா. இல்ல
அதிசயம் ஆனால் உண்மை. வா சூடா நல்லா இருக்கா அர்ஜுன்? கடி நல்லா இருக்கா? எப்படி இருக்கு அர்ஜுன்? நல்லா சொல்லு, இருக்கா? கேமரா பார்த்து சொல்லு. ஆ? எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாமா? அங்க பார்த்து பேசு. என்ன சொல்லுவ? எல்லாரும் வீட்ல செஞ்சு பாருங்க. வீட்டில் அந்த பாருங்க சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஏய் நீ சொல்லி கொடுக்குற. ஏய் உன்னோட மக்களே நல்லா இருக்கு. நம்ம ஸ்பாஞ்ச் கேக் வந்து ஃபைனலா நம்ம இதுல அதாவது நம்ம ரைஸ் குக்கர்ல வந்து சூப்பரா வந்துருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ வீட்டில் மாவு ரெடி பண்ணனா அது நல்லா வர மாட்டேங்குது. நான் அவன்ல பண்ணனா அது நல்லா வர மாட்டேங்குது. அப்போ இந்த ரைஸ் குக்கரில் பண்ணால் நல்லா வரும். ரைஸ் குக்கர்ல பண்ணா நல்லா வருது. ஸோ நீங்களும் வீட்டில் நிறைய வாட்டி கேக் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. உங்களுக்கும் வந்து அவனில் வச்சு அந்த டைமரு அந்த வேகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியல, கடுப்பாக இருக்குது, எத்தனை வாட்டி கேக் செஞ்சாலும் அது வந்து ஃபெயிலியர்லேயே முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீகார்டோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்க. வீகார்ட் விஆர்சி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய். பாய். பாய் பாய்.